கடந்த ஓரிரு வாரங்களாக மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதும், அது பற்றின ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதும், இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமாக ஒரு அவசியம் ஒன்று இருக்கு அப்படின்னு கருதினதுனால இந்த வீடியோ நான் வெளியிடுறேன். நாங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இலங்கையில அண்மையில கொழும்புல ஒரு 15 வயது மாணவி, அதாவது 11ஆம் தரம் படிக்கிற ஒரு மாணவி ஒரு மாடி அடுக்குமாடி கட்டிடத்துல இருந்து விழுந்து தன்னோட உயிரை மாய்த்து கொண்ட ஒரு சம்பவம் ஒரு குறிப்பிட்ட பாடசாலையில மாணவிக்கு நடந்திருந்தது. ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை. நானும் அதே பாடசாலையிலிருந்து வந்தது அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றின ஒரு விழிப்புணர்வு பெற்றோர் ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு கருதுற இந்த 2 காரணத்தாலையும் இது சம்பந்தமான ஒரு விஷயத்த ஒரு காணொலியை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். நம்ம நிறைய பேர் இந்த சம்பவம் தொடர்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 11ஆம் தரம் படிக்கிற ஒரு மாணவி, ஒரு கொழும்பின் பிரபல பாடசாலையில படிக்கிற ஒரு மாணவி, அந்த ஸ்கூல்ல நடந்த தனக்கு ஏதோ ஒரு பாலியல் அத்துமீறல் அல்லது ஒரு ஒரு செக்ஷுவல் டார்ச்சர் ஒன்றை அனுபவித்ததாகவும், அது குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர், கணித பாட ஆசிரியரால வந்ததாகவும், அந்த பிள்ளை அதை வீட்டுக்கு தெரியப்படுத்தி ஸ்கூல் முகாமைத்துவத்துக்கும் அது தெரியப்படுத்தப்பட்டு, அதற்கு பிறகு அந்த பிள்ளை அந்த ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போனதாகவும் இதுக்கு முதல்ல நாங்கள் செய்திகள்லையும் பார்த்துருப்போம், நியூஸ் பேப்பர்ஸ்லையும் ரீட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளையோட பெற்றோர்கள் கொடுத்த வாக்கு மூலமாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் சொன்ன வாக்கு மூலமாக இருக்கட்டும், அல்லது அரசல் புரசலாக வந்த கதைகளா இருக்கட்டும், இது எல்லாமே நிறுவுறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை தனக்கு நேர்ந்த பாலியல் ரீதியான தொந்தரவை அடுத்து அதீத மன அழுத்தத்துக்கு உட்பட்டிருந்ததாகவும், அதே நேரம் அது எஸ்கலேட் ஆகி அது ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு ஒரு தனியார் டியூட்டரி, அதாவது கல்வி நிர்வாகம் ஒன்றில் பணியாற்ற ஒருத்தர் கேலி கிண்டலுக்கு இந்த குழந்தையை ஆளாக்கினதாகவும், அந்த விரக்தி மன அழுத்தத்தால இந்த குழந்தை தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவை போனதாகவும் நாங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்ததாலும் அதுல கருத்து தெரிவிக்கிறதுக்கு முதல்ல இதுல இருக்கிற இம்பாக்ட் என்ன, இது மூலமாக இந்த சம்பவம் என்ன ஒரு படிப்பினையை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சமூகத்துக்கும் விட்டு செல்லுது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கணும். ஸோ இந்த குழந்தைகள் இப்படி நம்ம வளர்ற பருவம், கட்டிளமை பருவத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பாலியல் தொல்லையாக இருக்கட்டும், அல்லது இந்த சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறது என்ன, அதுக்கு பின்னணி என்ன, அது என்னென்ன விதமான விஷயங்களை உள்ளடக்குது, இது குழந்தைகளை எப்படி பாதிக்கும், இதை பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், இந்த சென்சிட்டிவான விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு முழு பார்வை ஒன்று இன்சைட் நாங்க இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். இந்த சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு வரப்போ பெற்றோர்களுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் இருக்கிறது பாலியல் வன்புணர்வு தான் செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு குழந்தைய தவறான முறையில ஒரு இன்அப்ரோப்ரியேட் டச்சிங் நாங்க செய்யறோமா, அது சைல்டு செக்ஷுவல் அபியூஸுக்குள்ள வரப்போகுது. அது இல்லாம அந்த குழந்தைக்கு ஆபாச படங்களை காட்டுறதாக இருக்கட்டும், அல்லது ஆபாச வார்த்தைகளை அந்த குழந்தைகளுக்கு பிரயோகிக்கிறதாக இருக்கட்டும், அல்லது இந்த குழந்தைகளுக்கு நீங்க இந்த சைபர் அல்லது இன்டர்நெட் மூலமாக, ஆன்லைன் மூலமாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறது, பிழையான படங்களை காட்டுறது, இது எல்லாமே சைல்டு அபியூஸுக்குள்ள, செக்ஷுவல் அபியூஸுக்குள்ள வரும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல கூட இந்த குழந்தை பேரண்ட்ஸு கிட்ட சொல்றப்போ அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் பிள்ளைகளோட நடத்தையில ஏற்படுற மாற்றங்களை நாங்க யோசிக்கிறது இல்லை, இதற்கு பின்னணி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஏன்டா பொதுவாகவே நம்மளோட கல்ச்சர்ல நம்ம வளர்ந்த விதமாக இருக்கட்டும், நம்மளோட பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளை மூட் அவுட்டாக இருந்தாலோ, அல்லது அந்த பிள்ளை ஒரு தன்னைத்தானே வித்ட்ரா பண்ணிக்கொண்டு ஒரு இடத்துல தனியே இருந்தாலோ நம்ம பிள்ளையை தான் பிளேம் பண்ணுவோம். விக்டிம் பிளேம் பண்ணியே பழக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம இருக்கு. ஒரு பிள்ளை தனக்கு வருகின்ற, நீங்க பாலியல் சேட்டைகளை விட்டுருங்களேன், ஒரு பிள்ளை கிளாஸுக்கு போகுது, யாரோ ஒரு பொடியும் பின்னால வரான்னு சொன்னா கூட அதுக்கு நம்ம எப்பவுமே அந்த விக்டிமை தான் ஷேம் பண்ணி பழகி இருக்கிறோம். நீ உடுத்துட்டு போற ட்ரெஸ் இப்படி இருக்கு, நீ ஏன் திரும்பி பாக்குறாய், நீ சிரிச்சிருப்பாய், அல்லது நீ ஏதாவது அவனுக்கு சைகை காட்டியிருப்பாய், இல்லாட்டி ஏன் உனக்கு பின்னுக்கு வரணும். ஸோ இப்படித்தான் எங்களோட சமூகத்தில் இருக்க பிள்ளைகள், பெண் குழந்தைகள் அதிலும் கேட்டு பழகி இருப்பாங்க. ஸோ இது இந்த குழந்தைகளை பெற்றோர் அல்லது ஒரு ஹெல்ப் தேடுறதுக்கு, டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கொண்டு போறதுக்கு ஒரு தடையாக இருக்கும். ஸ்கூல்ஸை நாங்க எடுத்து பார்த்தா கூட இப்ப இருக்கிற பெரும்பாலான நம்மளோட சிஸ்டம்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, இதுல டீச்சர்ஸ் கிட்ட ஒரு பிள்ளை தனக்கு நேர ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சொல்றதுக்கே பயப்படும். ஏன்டா அது ஒரு காசிப்பாக மாறுது, அது நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அல்லது அதுல இருந்து இந்த குழந்தைகளுக்கு அதை விட பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் பயப்படுறாங்க.
சோ இது இருக்க உங்களோட குழந்தைகள்ல நீங்க என்னென்ன நடவடிக்கை மாற்றங்களை காண்ற நேரம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அப்படின்னா சாதாரணமாகவே உங்களோட பிள்ளை இருந்து வளமையை போல சந்தோஷமாக இருந்த பிள்ளை திடீரென தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளுதா, எதற்காவது ஒரு விஷயத்துக்கு பயப்படுது, அல்லது ஒரு இடத்துக்கு போறதுக்கு ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக பயப்படுதா, அல்லது அதுல பிஹேவியர்ஸ்ல சேஞ்சஸ் வருதா, ஒரு மூட் அவுட் ஆகுது, மூடி ஆகுது, சாப்பிடுறதுல இருந்து அந்த பிள்ளை வந்து தூரமாய் கொள்ளுது, அல்லது வந்து ஒழுங்கான தூக்கம் இல்லை, இப்படியான விஷயங்களும் உங்களோட குழந்தைகள் சொல்லுதா, காரணமே இன்றி அழுகுதா, அல்லது வாழ்க்கையை பற்றின ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு இமேஜ் உங்களோட குழந்தைகள் சொல்லுதா, எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு படிக்க விருப்பம் இல்லை, சோ இப்படியான விஷயங்கள் சொல்லுதா அப்படிங்கிறதுல வந்து நீங்க கட்டாயம் கவனமாக இருக்கணும். இந்த கட்டிளமை பருவத்துல இந்த டீனேஜ்ல இருக்கு இல்லையா அந்த குழந்தைகள், இதுல ஏற்கனவே நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸால பிள்ளைகளுக்கு ஒரு மூட் சேஞ்சஸ் இருக்கிறதோட இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வெளிப்படுது அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிறது அவசியமாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான், இதுவரைக்கும் விட்ட ஏதாவது ஒரு பழக்கம், பிள்ளைகள் திடீரென்று பெட் வெட் பண்ண தொடங்குறதாக இருக்கட்டும், அல்லது விரல் சூப்புறதாக இருக்கட்டும், அல்லது உங்களோட குழந்தைகள் இன்அப்ரோப்ரியேட் அந்த ஏஜுக்கு பொருத்தமல்லாத, அவங்களோட வயதுக்கு பொருத்தமல்லாத சில விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சில குழந்தைகள். நீங்க சின்ன குழந்தைகளை பார்த்திருப்பீங்க, யாராவது வந்து அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தா அல்லது மிஸ்யூஸ் அபியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பழக்கங்களை வந்து அவங்க உங்கள்கிட்டயோ அல்லது வீட்டுல இருக்கிற யாருக்கோ வந்து செய்ய தொடங்குவாங்க. அதாவது தவறான தொடுகையா கூட இருக்கலாம். அப்போ உங்களோட குழந்தைகள் வந்து இப்படியான பிஹேவியர்ஸை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஆளாகி இருக்கிற சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கறத பத்தி நீங்க கண்டிப்பாக யோசிக்கணும். இப்ப இந்த குழந்தை, இப்ப நம்ம இந்த நடந்த சம்பவத்தை நம்ம எடுத்து பார்த்தா கூட அந்த டில்ஷி அப்படிங்கிற அந்த குழந்தை வந்து தனக்கு நேர்ந்த ஒரு பிரச்சனை, தனக்கு நேர்ந்த ஒரு பாலியல் சீண்டல் சம்பந்தமாக ஸ்கூல்லையும் சரி அவங்களோட பேரண்ட்ஸ்டையும் வந்து சொல்லி இருக்குது. சோ அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணினாங்க, பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணினாங்களாக இருக்கட்டும், அல்லது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பிரின்சிபல் எப்படி ரியாக்ட் பண்ணினாங்க அப்படிங்கறத பத்தி விசாரணைகள் போய்கொண்டிருக்கு. சோ அந்த விசாரணைகள்ல உண்மைகள் வெளிப்படுமே தவிர அந்த அரசல் புரசலாக வதந்திகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல உண்மைத்தன்மை எந்த அளவு அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம். பட் வந்த கதைகளின் அடிப்படையில அந்த குழந்தைய வந்து நம்பவில்லை, அல்லது வந்து அந்த குழந்தையோட அந்த கதை வந்து எடுபடவில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு புலனாகிறது. சோ இந்த வீடியோ மூலமாக நாங்க வந்து அப்படி உங்களோட ஒரு குழந்தை, இப்ப இந்த டில்ஷி அப்படிங்கிற குழந்தைக்கு நடந்தது வந்து நடந்து முடிந்த ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை, அதை பற்றின விசாரணைகள் போயிட்டு இருக்கு. ஆனா அது அது வெளியே அந்த குழந்தை தற்கொலை செய்த காரணத்தால வெளியே வந்ததே தவிர இப்படி எத்தனையோ குழந்தைகள் தனக்கு நேர்ந்ததை சொல்ல பயந்து அல்லது வெட்கப்பட்டு சொல்லாமலே வந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். சோ உங்களோட குழந்தைகள் தனக்கு ஏதாவது இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு அல்லது ஏதாவது ஒரு சீண்டலுக்கு ஆளாகுது அப்படின்னு சொன்னா நீங்க பேரண்ட்ஸ் அல்லது டீச்சர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நீங்க அதற்கு காமாக ரியாக்ட் பண்ண கற்றுக்கொள்ளணும். நாம ஒரு பிரச்சனையை அதை பயந்த மாதிரி அல்லது அதற்கு அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பெருசா யோசிக்கிறத குழந்தை பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து இது தான் செய்தது தவறு அல்லது தண்டை மேல ஏதாவது தவறு அப்படின்னு சொல்லி குழந்தை யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம சில பேரண்ட்ஸை நம்ம பார்த்திருப்போம், இப்படி ஒரு விஷயம் யாராவது குடும்பத்துல ஒருத்தர் எனக்கிட்ட தவறான தொடுகையை மேற்கொள்றாரு அப்படின்னு சொன்னா கூட முதல்ல கேட்கறது ஆயுஷ்வர், உனக்கு நிச்சயமா தெரியுமா, தொட்டது பிள்ளையான தொடுகை தானே, சும்மா தொட்டிருப்பாங்களே இப்படின்னு சொல்லி சொல்றதை நாங்க பார்த்திருப்போம். ஈவன் டீச்சர்ஸ் கூட நீ தவறா நினைக்கிறாய் அப்படின்னு சொல்லி குழந்தையை நம்பாத தன்மையோட கவனிச்சிருப்போம். அவங்க செய்தாங்களா இல்லையாங்கிறத விசாரிக்கிறது வந்து அடல்ட்ஸ் ஆன உங்களோட கடமை. ஆனா குழந்தை சொல்ற விஷயத்த நம்பணும். ஒரு குழந்தை தான் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறத அது எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னா அந்த நபர்கிட்ட போகாம இருக்கும், அல்லது அந்த நபரோட பேச விருப்பம் இல்லாம இருக்கும், தன்னைத்தானே ஒதுங்கி கொள்ளும். சோ அந்த நேரங்கள்ல வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணாம முதல்ல அந்த குழந்தை சொல்றதுக்கு நம்பி செவிசாய்க்கிறது முக்கியமா இருக்கும். அடுத்தது ஒரு குழந்தை உங்கள்கிட்ட சொல்ற நேரம் வந்து நீங்க ரீஅஷ்யூர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றது வந்து முக்கியமாக இருக்கும். அந்த குழந்தைய ஏதோ காரணமாக இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு வந்து குற்றம் சாற்று நபர் வந்து தவறான எண்ணம் இல்லாத தொடுகையை கூட தொட்டிருக்கலாம். பட் நம்மளோட ப்ரையாரிட்டி நம்மளோட குழந்தை. நம்மளோட குழந்தை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலையா அந்த ஆள்ல இருந்து அந்த குழந்தைய வந்து பிரிச்சு வைக்கிறதுங்கிறது முக்கியமா இருக்கட்டும். அது யாராவனா இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், ஆட்டோ அங்கிளாக இருக்கலாம், ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், யாராக இருந்தாலும்
முதல்ல நாங்க அந்த குழந்தையை அந்த நபர்கிட்ட இருந்து சேஃப்கார்ட் பண்றது அவசியமாக இருக்கும். அதற்கு அடுத்தது தான் வந்து கட்டாயம் இதற்குரிய சரியான உதவியை நீங்க நாடணும். போலீசாரின் உதவியாக இருக்கட்டும், அல்லது சரியான அத்தாரிட்டியா இருக்கட்டும், அல்லது குழந்தைகளோட சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் உங்களோட நாடுகள்ல, ஊர்கள்ல எந்த எந்த இது இருக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரியான உதவியை நாடிக்கொள்றது வந்து இதுல முக்கியமானதாக இருக்கும். எந்த விஷயத்தையுமே வந்து வருமுன் காக்குறது முக்கியமாக இருக்கும். சோ எல்லா குழந்தைகளும் பாலியல் தொல்லைகளுக்கு, சீண்டல்களுக்கு, அபியூஸுக்கு ஆளாகுதா அப்படின்னு சொன்னா இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஆனா நிறைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அபியூஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன எக்ஸ்போஷர்ல இருந்து ஆளாகிறதாக இருக்கு. இதுல இந்த டீனேஜ் பிள்ளைகளை வச்சிருக்கிற பேரண்ட்ஸுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வை தரணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு உண்மை, நம்மளோட குழந்தைகள் வந்து டீனேஜ் அடையிறப்போ வந்து அவங்களுக்கு எதிர்பாலினத்திற மேல ஒரு ஈர்ப்பு வரும். அதாவது ஆப்போசிட் ஜெண்டர் மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். லவ் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் வந்து அதுக்கு பேரிடுவாங்க. நாம வந்து அது இன்ஃபாக்சுவேஷன் அப்படிம்போம். இது இந்த வயதுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்லாம் நம்மளோட அடல்ட் மென்டாலிட்டியில இருந்து சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தைகள் அதை ஒரு உண்மையான ஒரு காதல் அல்லது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பாகத்தான் கருத போகுது. சோ இதுல நிறைய பேரண்ட்ஸ் விடுற பிழை என்ன அப்படின்னு சொன்னா வந்து உங்களோட குழந்தைகளோட இந்த மாதிரியான அஃபேரை வந்து தெரிய வர நேரம் அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து பிள்ளைகளை ஷேம் பண்ணுவாங்க. இந்த வயசுல உனக்கு தேவையா, அல்லது வந்து கெட்ட வார்த்தைகளால இந்த குழந்தைகளை ஏசுறது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ரியாக்ட் பண்ற நேரம் எப்பவுமே அந்த குழந்தை வந்து தன்னோட உணர்வுகள் வந்து மதிக்கப்படல, அல்லது தனக்கும் ஒரு எதிர்பாலினத்தவர் வந்து ஒரு அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது ஒரு பாவகரமான செயல் அல்லது ஒரு வெட்கத்துக்குரிய செயல் அப்படிங்கிறது பிள்ளை வந்து ப்ரொசஸ் பண்ணிடும். ஸோ இப்படி நடக்கிற நேரம் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ஏற்படுற அபியூஸை கூட உங்கள்கிட்ட சொல்லாம விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் விடுற இன்னொரு மிக பிழை வந்து பேசாம விடுறது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க, பிள்ளையோட இந்த அஃபேர் விஷயம் வீட்டை தெரிஞ்சிருச்சா பிள்ளையோட பேசவே மாட்டாங்க, எதுவுமே கேட்கறது இல்லை. இது நம்ம கல்ச்சர்ல இருக்கிற ஒரு ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களோட குழந்தைகளுக்கு அவங்களோட இமோஷன்ஸ், அவங்களோட பிரச்சனைய ஏன் அவங்க இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள விழுந்தாங்க அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லாம போகும். அதே நேரம் நீங்க ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள் உங்கள்ட்ட இருந்து மறைக்க பார்ப்பாங்க, பொய் சொல்ல பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்றதால பிள்ளைக்கும் உங்களுக்குமான பாண்ட் அல்லது அந்த ட்ரஸ்ட் வந்து இல்லாம உடைஞ்சிடும். சோ அதுக்கு பிறகு தனக்கு ஏற்படுற ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது ஒருத்தரால ஏற்படுற பாலியல் தொந்தரவை உங்களோட பிள்ளை வந்து உங்கள்ட்ட சொல்றதுக்கு கண்டிப்பாக தயங்கும், மறைக்க தொடங்கும். சோ நீங்க உங்களோட பிள்ளைகள் ஒரு ஒரு ப்ரீ டீனேஜ்ல இருக்கிறாங்க, ஒரு 8-10 வயது குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரியான அவங்களோட அந்த எதிர்பாலினத்தவர் மீதான கவர்ச்சி இதெல்லாம் வந்து அவங்களோட அந்த வயசுல நடக்கும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் ஆன நாம பிளஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆன நீங்க கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ளணும். சோ இதன் அடிப்படையில வந்து உங்களோட குழந்தைகளை நம்மளோட குழந்தைகளை வந்து நாம கைட் பண்றது முக்கியமா இருக்கும். இந்த டில்ஷி அப்படிங்கிற குழந்தைக்கு ஏற்பட்ட சம்பவம் அல்லது அந்த குழந்தை தன்னோட உயிரை மாய்த்து கொண்டது அப்படிங்கிறது வந்து வெரி ஷாக்கிங் மட்டும் இல்லாம வந்து இந்த எல்லாரையுமே வந்து உலுக்கிய ஒரு விஷயமா இருக்க போகுது. நம்ம இந்த தற்கொலை செய்து கொண்ட இந்த குழந்தைய பற்றி மட்டுமே பேசுறோம். எத்தனையோ குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மனசுல ரணமா வச்சுட்டு வாய் மூடி ஊமைகளாக இருக்கும். இது என்ன, இது லைஃப்ல அடுத்த கட்டத்துல எங்க போகும் அப்படின்னு சொன்னா நீண்ட நாள் இந்த மாதிரியான இந்த ட்ராமா மனசுல இருக்கிறது வந்து இந்த குழந்தைகள் வளர்ற நேரமும் அவங்கள தொடர்ச்சியான மனநோய்க்கு, டிப்ரெஷனாக இருக்கட்டும், பிடிஎஸ்டியா இருக்கட்டும், போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னுவோம், அல்லது வந்து வேறு சில மென்டல் ஹெல்த் இஷ்யூஸுக்கு கொண்டு போறதும், க்ரானிக் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ச்சியாக இந்த பிள்ளைகள் டிப்ரெஷன்லயே வாழ்றது, அவங்களோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியாம போற ஒரு துப்பாக்கி நிலைக்கு இந்த வாய் மூடி மௌனமாக இருக்கிற குழந்தைகள் வந்து ஆளாக நேரிடும். ஸோ எங்களோட குழந்தைகளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட கடமையாக இருக்க போகுது, நம்மளோட பொறுப்பு. நம்ம எல்லாருமே இந்த சமூகத்துல பொறுப்பு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதுவும் இந்த குழந்தை வந்து ஸ்பெஷலா வந்து நான் படித்த ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்தது அப்படிங்கிறது கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகுதோ அப்படின்னு கூட நான் யோசிச்சேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல வச்சு நம்மளோட குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக இன்றே நாங்க எங்களோட பேரண்டிங் ஸ்டைலையும் எங்களோட டீச்சிங் ஸ்டைலையும் டீச்சர்ஸும் வந்து கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கொள்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி.